ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवे प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். எல்லாருமே தினசரி காலையில் இந்த ஜபக்குழுவில் தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சிலர் 2 வருட காலமாக கொரோனா காலத்திலிருந்தே ஆன்மீகமாக பயிற்சி செஞ்சிட்ருக்கீங்க. சிலர் 1 வருடத்திற்கு குறைவு, இப்படி பலவிதமாக ஆன்மீகமாக பயிற்சி செய்கிறீங்க. இன்னைக்கு காலையில் நம்ம ஆச்சாரியர்கள் தந்த ஒரு ஃபார்முலா, ஆன்மீக வாழ்க்கையில் பயிற்சி செய்பவர்களுக்கு உதவியாக ஆச்சாரியர்கள் ஒரு சூத்திரம் தந்திருக்கிறார்கள், ஒரு ஃபார்முலா தந்திருக்கிறார்கள். அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஆன்மீகமாக முன்னேற ஆசைப்படும் பக்தர் 3 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். முதல்ல சாதனை, 2வது சேவை, 3வது அவருடைய கர்மம், அவருடைய நிலை. இந்த 3 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சாதனை, சேவை, கர்மம், இது மூணுமே ஒரு முக்கோணம் மாதிரி ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்யும். இருந்தாலும் இந்த 3 விஷயத்தில் தலை தூக்கி நிற்பது என்ன அப்படின்னா சாதனை. ஒரு நாளைக்கு நாம் காலையில் எழுந்தவுடனே செய்யக்கூடிய முதல் வேலைதான் நான் முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த பாதை. ஒரு ஆள் காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல எதை செய்கிறாரோ அதிலிருந்தே அந்த மனிதனின் குணத்தை தெரிந்து விடலாம். அந்த மனிதன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம். சிலவங்க காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல செய்தி என்ன, அரசியலில் என்ன ஆச்சு, அங்கே என்ன ஆச்சு, தங்கத்தின் விலை என்ன, பெட்ரோலின் விலை என்ன, முதல்ல இதை பார்ப்பாங்க. அதிலிருந்து அவர்களுடைய குணத்தை புரிந்து விடலாம். சிலவங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு இழுப்பாங்க முதல் வேலையாக. அதிலிருந்து அந்த மனிதன் யார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். சிலவங்க காலையில் எந்திரிச்ச உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அப்படியே கோபமாக எரிந்து விடுவார்கள். இப்போ நான் சொல்கிற எடுத்துக்காட்டு எல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம். எந்திரிச்ச உடனே செய்திகளை தேடுவது, எந்திரிச்ச உடனே சிகரெட்டை பற்றி இழுப்பது. சிலவங்க எந்திரிச்ச உடனே சுற்றி இருக்கிறவங்கிட்ட எல்லாம் கோபமாக திட்டிக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு. சிலர் எந்திரிச்ச உடனே இறைவனின் நாமத்தை ஜபம் செய்வார்.
அந்த முதல் வேலை எதை செய்கிறார்கள் என்பதை வைத்து அவர்களின் குணம் என்ன, பழக்க வழக்கம் என்ன, அவர்கள் வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் எல்லாமே புரிந்து கொள்ள முடியும். சிலவங்க இந்த காலத்தில் என்னென்னா எந்திரிச்ச உடனே ஃபோனை தேடுவார்கள். ராத்திரியில் யாராவது செய்தி அனுப்பியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி. முதல் வேலை நாம் காலையில் எழுந்தவுடன் எதை செய்கிறோமோ அதிலிருந்து அந்த மனிதன் யார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ முதல்ல நாம ஜபம், அதுதான் என்னுடைய சாதனை. அப்போ நான் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று புரிந்து கொள்ள முடியும். எந்திரிச்ச உடனே உட்கார்ந்து மன அமைதியாக ஒருநிலைப்படுத்தி நாமத்தை, இறைவனின் நாமத்தை ஜெபம் செய்து இறைவனை தியானம் செய்வது ஒரு ஆன்மீகவாதியின் 99% வாழ்க்கையும் இந்த ஜபத்தை சார்ந்துதான் இருக்கிறது. அதுக்கப்புறம் தினமும் பிரபுபாதரின் புத்தகங்களை வாசிப்பது. இப்போ என்ன செய்வது, ஒரு 4-5 பக்கங்கள் பாகவதம் படிப்பது, பகவத்கீதை படிப்பது, ஆன்மீக விஷயங்கள் சொற்பொழிவுகள் கேட்பது. இதில் எனக்கு எல்லாமே தெரியுமே என்று நினைத்து கொள்ளக்கூடாது. என்ன தாமோதர கதை தானே, அது நான் எல்லா வருஷம் கேட்டிருக்கிறேனே. கிருஷ்ணர் வெண்ணெயை திருடுவார், அம்மா உரலில் கட்டி வைப்பாங்க, இவர் 2 மரத்தை இழுத்து போடுவார், அவ்வளோதானே, இது எனக்கு தெரியும். அதாவது பகவத்கீதை, பாகவதம் என்ற புத்தகங்கள் தகவல் சேகரிப்பதற்காக நாம் படிக்கக்கூடாது, உணர்ந்து கொள்வதற்காக நாம் படிக்க வேண்டும். கஜேந்திர மோட்சம் எனக்கு தெரியும், அதில் இப்படி தானே. ராமாயணம் எனக்கு தெரியும், அது இப்படித்தானே. தகவல் சேகரிப்பதற்காக நாம் படிக்கவில்லை. ஒரு முறை ஒரு பக்தர் பிரபுபாதர்கிட்ட கேட்டார், நீங்கள் ஏறக்குறைய எல்லா புத்தகத்திலையும் ஒரே விஷயந்தான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறீர்கள், புதுசாக ஒன்றுமே இல்லையே. பிரபுபாதர் சிரித்து கொண்டே சொன்னார், திரும்ப திரும்ப சொல்லியும் உனக்கு புரியவே இல்லையே என்று சொன்னார். நம்ம தகவல் சேகரிப்பதற்காக படிக்கல. இது எனக்கு அது தெரியும், இது தெரியும், அதை பற்றி தெரியும், அதற்காக படிக்கவில்லை. மறுபடியும் மறுபடியும் அதை கேட்க 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 ஒரே விஷயத்தை கேட்பதற்கு போது அதில் இருந்து ரியலைசேஷன், உணர்வுகள் உயரும். இப்போ யாராவது கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்ல முடியுமா, என்ன ஒரே மந்திரத்தை கொடுத்துருக்குறீங்க, அதையும் டெய்லி 2 மணி நேரம் ஜபம் செஞ்சு போர் அடிக்குது, எனக்கு திங்கக்கிழமை ஒரு மந்திரம், செவ்வாய்க்கிழமை ஒரு மந்திரம், மாற்றி மாற்றி தாங்களேன், அப்படி கேட்க முடியுமா? அந்த ஒரே விஷயத்தை திரும்ப 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 செய்ய அதிலிருந்து உணர்வு பிறக்கும். அதனால் தினமும் பகவத்கீதை படிப்பது, பாகவதம் படிப்பது, இதெல்லாம் சாதனையில் வரும். சாதனைக்கு ரொம்ப முக்கியம். என்ன நடந்தாலும் சரி. இதில் சிலர் என்ன செய்வாங்க, மாதவிலக்கு நான் ஜபம் பண்ண மாட்டேன், என் உறவினர்கள் இறந்து போனார்கள் நான் ஜபம் செய்ய மாட்டேன், சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்ருப்பாங்க, ஜபம் செய்ய மாட்டேன். இப்போது என் வாழ்க்கையில் களங்கம் வந்துவிட்டது, அழுக்கு வந்து விட்டது என்று சொல்லி இதயத்தில் இருக்கும் பரமாத்மா இறங்கி போய்விடுகிறாரா என்ன? அம்மா செல்வி, நான் போயிட்டு 4 நாள் கழித்து வந்து உன் இதயத்தில் உட்காந்துக்கிறேன் என்று இறங்கியா போய்விடுகிறார். அதாவது தூய ஆன்மீகத்தில் களங்கம் கிடையாது. ஒரு உடலுக்கு மூச்சுக்காற்று எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஆன்மாவுக்கு பகவானின் நாம ஜபம். அதுதான் சாதனை. அதை செய்துவிட வேண்டும். அதை செய்யாவிட்டால் அவன் ஜடம், சவம், உயிரற்றவன். அப்புறம் 2வது சேவை. முதல்ல சாதனை, 2வது சேவை, 3வது கர்மம்.
இரண்டாவது சேவை. சேவையில் பகவானை வழிபடுவது, பகவானின் விக்கிரகத்திற்கு ஆராதனை செய்வது, வீட்டில் படங்கள் இருந்தால் பூமாலை இடுவது, அவருக்காக நெய்வேத்தியங்கள் படைப்பது, அதை நெய்வேத்தியம் செய்ததை நாம் உண்பது, இப்படி பலவிதமான சேவைகள் இருக்கு. ஆனால் எல்லா சேவையிலையும் வச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான சேவை என்னவென்றால், இந்த செய்தியை, இந்த அறிவை இனியொரு மனிதனுக்கு சொல்லிக் கொடுப்பது. இப்போ பெரியவர்கள் உடலை விடும் பொழுது என் பிள்ளைகளுக்கு செல்வம் இருக்குதா, அவங்களுக்கு தங்க வீடு இருக்குதா, அவர்களால் என்னெல்லாம் முடியுமோ வரும் தலைமுறைகளுக்கு செய்து வைத்து விட்டு போவார்கள். அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவுமே முடியலன்னா 4 மாமரம் 2 தென்னை மரத்தையாவது நட்டு வைத்து விட்டு போய்விடுவார்கள் பழைய தாத்தாலாம். ஏன், என் பேரப்பிள்ளைக அந்த மாம்பழமாவது சாப்பிடட்டும், அந்த வேலையாவது, அவ்வளவு குறைவான ஒரு செயலையாவது செய்து வைத்து விட்டு போய்விடுவார்கள். நம்ம ஊரில் இருக்கிற மரத்தை பூரா வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மாமரத்தையாவது நட்டு வைத்து விட்டு தான் பெரியவர்கள் உயிரை விடுவார்கள். அதே மாதிரி ஒரு மாமரம் 1000 மாமரங்களுக்கு உயிர் கொடுக்கும். அந்த விதை எங்கேயாவது விழுவும், அதை ஒரு பறவை எடுத்து கொண்டு போய் அந்த விதையை வேற எங்காவது போடும், அங்கே ஒரு மாமரம் முளைக்கும், ஆலமரம், எல்லா செடி கொடிகளும் அப்படித்தான். அதே மாதிரி நான் அறிந்து புரிந்து உணர்ந்து கொண்ட இந்த ஆன்மீகத்தை 10 பேருக்காவது சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் உயர்ந்த சேவை. கிருஷ்ணரே சொல்லுகிறார், யாயுதம் பரமம் குஹ்யம் மத் பக்தேஷ்வ அபிதாஸ்யதி. இந்த மகா ரகசியத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பக்தன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் என்று சொல்லுகிறார். ஏகப்பட்ட சேவை இருக்கு. ஆனால் அதில் தலை தூக்கி நிற்கும், தலை உயர்த்தி நிற்கும் சேவை பிரச்சாரம் செய்வது. இது நேற்றைக்கு இன்றைக்கு தொடங்கலை, நாரதர் தொடங்கி வைத்தது. அதை குமாரர்கள் செய்தார்கள், வியாச முனிவர் செய்தார், சுகதேவர் செய்தார், அந்த பரம்பரையில் பிரபுபாதர் வரை எல்லாரும் செய்தார்கள். அது இதை வாழ்க்கையிலிருந்து பிரிக்கவே வேண்டாம். எந்த ஒரு நல்ல விஷயத்தை நாம் கேட்டுக்கொண்டாலும் அதை 4 பேர்கிட்ட சொல்லுவோம். ஐயா, அந்த சினிமா பார்த்தா நல்லா இருக்கு, நீங்களும் போய் பாருங்க. இந்த புத்தகத்தை படித்தேன், நல்லா இருக்கு, நீங்களும் படியுங்க. அந்த கடையிலிருந்து துணி வாங்கினேன், நல்ல ட்ரெஸ்ஸு, நீயும் அங்கே போய் வாங்கு. இந்த கடையிலிருந்து உணவுப் பொருட்களை வாங்கினேன், சுத்தமாக தருகிறார்கள், நல்ல கடை, நீயும் அங்கே போ. வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது நல்லது நடந்தால் அதை 10 பேருக்கு சொல்லிக் கொடுப்பது மனித இயல்பு. நான் தினமும் எந்திரிச்சு நாம ஜபம் செய்கிறேன், செய்ததற்கு அப்புறம் மனம் ரொம்ப அமைதியாக இருக்கிறது, இறைவனின் அருள் கிடைத்ததாக நான் உணர்கிறேன். அதனால் ஐயா நீயும் செய், உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளும் மாறிவிடும். இப்படித்தான் செய்தித்தாள்கள் ஆரம்பித்தார்களாம். அதாவது முதல்ல இந்த செய்தித்தாள், தினத்தந்தி, தினமலர், இப்படிங்கிற செய்தித்தாள் முதல்ல வரும்போது அதில் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார்கள். என்ன, முதல் பக்கத்தில் மனதிற்கு இதமான செய்தியை போட வேண்டும், தவறான செய்திகள் போடவே கூடாது, மனதிற்கு வலி உண்டாக்கும் செய்திகளை செய்தித்தாளில் போடக்கூடாது என்று ஆரம்பத்தில் முதல்ல செய்தித்தாளை தயார் செய்த பொழுது அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தார்களாம். அதனால் முதல் பக்கத்தில் எல்லாம் நல்ல செய்தியாக போடுவார்கள். அந்த காலமெல்லாம் இப்போ மாறி போயிடுச்சு. முதல்ல என்ன, எவன் யாரை கொன்னா, எங்கே குண்டு வெடித்தது, அதை தெரிந்து கொண்டு ஒரு நாளை ஆரம்பித்தால் எப்படி இருக்கும்? இப்போ நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஐயா நான் போய் சொல்கிறேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, சரி விட்டுருங்க. வீட்டில் இருக்கும் உறவினர்களுக்காக சொல்லிக் கொடுங்கள். ஒரு முறை சொல்லுங்கள் பணிவாக, 2 முறை சொல்லுங்கள், கேட்டுத்தான் மாறுவார்கள்.
இது ரெண்டாவது விஷயம், சேவை. முதல்ல சாதனை, இரண்டாவது சேவை, மூன்றாவது கர்மம். கர்மம்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு வேடம் இருக்கிறது. குடும்பத் தலைவிகள், குடும்பத் தலைவன், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், நமக்கு எல்லாருக்கும் ஒரு வேடம் இருக்கிறது. அந்த வேடத்தை முடிந்தவரை உண்மையாக இயற்கையுடன் ஒத்துழைத்து கொண்டு, இயற்கைக்கு துரோகம் செய்யாமல், இயற்கைக்கு புறம் போகாமல், இயற்கையுடன் ஒத்துழைத்து கொண்டு முடிந்தவரை உண்மையாக நாம் நம்முடைய வேடத்தை நாடகம் ஆடிவிட வேண்டும். இந்த 3 விஷயம் பிரபுபாதருடைய ஆன்மீக குரு பக்தி சித்தாந்தர், அவருடைய தந்தையார் பெயர் பக்தி வினோத டாக்கூர். அவர் ஒரு நீதிபதி. அவர் தன்னுடைய ஜபத்தை எல்லாம் சரியாக செய்து, புத்தகம் எழுதுவது, புத்தகம் படிப்பது, ஆன்மீக சேவைகள் எல்லாம் சரியாக செய்துவிட்டு நீதிமன்றத்திற்கும் போய் தன் கடமையை சரியாக செய்துவிட்டு வருவார். ஒரு பக்தன் என்றால் அவன் பௌதீக வாழ்க்கையிலும் குறை போய்விடக்கூடாது. பிரகலாதர் மன்னராகும் போது 10-12 வயது பாலன். அந்த பாலன் உலகத்தை அவ்வளவு அழகாக அரசாட்சி செய்தார். லவகுஷர்கள் இள வயதிலேயே மன்னராகிவிட்டார்கள். அவங்களுக்கும் 10-11 வயசு. லவகுஷன் நன்றாக அரசாட்சி செய்தார். துருவன் மன்னராகும் போது சின்ன வயது, 10 வயது தான் இருக்கும். பாண்டவர்கள் எங்கேயுமே யாருமே அவர்கள் கடமையிலிருந்து தவறவில்லை, அதையும் சரியாக செய்து விட்டார்கள். கடமை செய்ய விருப்பமில்லையா, துறவரம் எடுத்துக்கொண்டு போய்விட வேண்டும் காட்டுக்கு. இல்லை வீட்டில் உட்கார்ந்துருக்கிறோமா, கடமையை செய்துதான் ஆக வேண்டும். இந்த 3ஐயும் சரியாக பேலன்ஸ் செய்யணும். சாதனை, சேவை, கர்மம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கர்மம், சேவை என்று 2 தனிப்பட்ட பிரிவுகள் கிடையாது. எனக்கு 2 பிரிவும் ஒன்று தான். என்னுடைய கர்மம் இறைவனுக்கு சேவை செய்வது, இறைவனுக்கு சேவை செய்வதுதான் எனக்கு கர்மம். எனக்கு 2 பிரிவுகள் கிடையாது. ஆனால் உங்களை பொறுத்தவரை 2 பிரிவுகள் உண்டு. சிலவங்க வேலைக்கு போகிறீங்க, சேவையும் செய்கிறீங்க. இதில் சிலர் ஓய்வு பெற்றவர்கள் இருக்கிறீர்கள். அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்ன, நீங்கள் நினைச்சா உங்கள் கர்மத்தையும் சேவையும் ஒன்றாக்க முடியும். ஓய்வு பெற்று வீட்டில் உட்காந்து எல்லாத்துக்கூடையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம பகவானுக்கு தொண்டு செய்து அந்த கர்மத்தை குறைத்து 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 சேவையை அதிகரித்து கொள்ளலாம். இதை சரியாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஆன்மீகமாக ரொம்ப எளிதாக நம்மளால் முன்னேற முடியும். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா.